மழையால் மின்கம்பங்கள் சாய்ந்ததன் காரணமாக கடந்த 3 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதி பொதுமக்கள் அம்மன்புரம் பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். எத்தனை பேர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். நிச்சயமாக பிரியங்கா, அதாவது கடந்த 29ஆம் தேதி தென் தமிழகத்தில் கனமழையானது பெய்து வந்தது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய கனமழையானது பெய்து வந்தது. இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக திருச்செந்தூர் மின் வாரியத்திற்கு உட்பட்ட துணை மின் நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் கனமழை காரணமாக மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்துள்ளது. இதனை துரிதப்படுத்தும் நடவடிக்கை காரணமாக இன்னும் பல பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில திருச்செந்தூர் அருகில் உள்ள அம்மன்புரம் சுற்றுவட்டார பகுதிகளான காணாவளை, சோழகன்விளை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 3 நாட்களை கடந்து இன்னும் மின்சாரம் வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையின் முக்கிய சாலையில திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த சாலையில சாலை மறியலில் ஈடுபட்ட சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சாலை மறியலால் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையானது போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து குரும்பூர் காவல்துறையினர் மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகள் சுமார் 2 மணி நேரத்தில் மின்சாரம் வழங்கப்படும் என உறுதி அளித்தனர். இதனை அடுத்து அங்குள்ள பொதுமக்கள் கலந்து சென்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.